ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜுஜுட்சு கைசன் அந்த சீரீஸில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஃபேவரட்டான அண்ட் தென் மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டராக இருக்கக்கூடிய சட்டோரு கோஜோ அவரோட எவல்யூஷன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் டு எண்ட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு இருக்கக்கூடிய ஆர்ஜின் என்ன, பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன, ஒவ்வொரு ஏஜஸில் அவருக்கான ஆர்க்ஸ் எப்படி கொடுக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் ஓவராலாக அந்த சட்டோரு கோஜோவை பற்றின ஒரு கேரக்டர் ஸ்டடியாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போது. லிட்ரலி இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆர்ஜின் வீடியோனே வச்சுக்கோங்களேன். அப்படி சட்டோரு கோஜோவை பற்றி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை தொடர்ந்து ஜுஜுட்சு கைசனில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சேம் இதே மாதிரி வீடியோஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சப்போர்ட்டை தருவீங்க. தென் நம்மளோட செகண்டரி சேனலான மிஸ்டர் சாவேஜ் தமிழ். ஸோ அதில் அமேசிங்கான நிறைய ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கோம். லைக் டிராகன் பால் கிளாசிக் பண்ணிட்டு இருக்கோம். மார்வலில் இருந்திருக்கக்கூடிய வாட் இஃப் அந்த சீசன் 2 அதை வந்து ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். தென் இப்போ புர்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய அனிமே, டிவி சீரிஸ் இது மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ இதை தொடர்ந்து இந்த மாதிரி மூவி எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோஸ்லாம் நான் தொடர்ந்து பார்ப்பேன், எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணது இன்னும் உங்களுக்கு தெரியாதுன்னா அந்த சேனலுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இவரோட எவல்யூஷனை இவரோட பிறப்புலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவர் வந்து பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா கோஜோ கிளானை சேர்ந்தவங்க. இது மட்டும் இல்லாமல் ஜுஜுட்சு ஹையில் இருக்கக்கூடிய பல கிளான் மெம்பர்ஸை சேர்ந்த எல்லாருமே மிரண்டு போய் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, கோஜோ கிளானில் லிமிட்லெஸ் பவர் வித் 6 ஐஸோட பிறந்தா ஒரே சைல்டா இவர் தான் பார்க்கப்படுது. இதனாலே இவர் வந்து ஒரு அபூர்வ குழந்தை அப்படின்ற மாதிரியே பார்க்கப்பட்டார் நம்மளோட சட்டோரு கோஜோ. அதுக்கப்புறம் சைல்ட்ஹுட் டேஸ்ல அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒன்றும் அவ்வளோவா காமிச்சிருக்க மாட்டாங்க. கட் பண்ணா அவரோட 17வது வயசு ஜுஜுட்சு ஹையில் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரின்சிபலாக இருக்கக்கூடிய மாசாமிச்சி யாகா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ப டீச்சரா இருந்திருப்பாரு. இப்பதான் ஒரு பிரின்சிபல் சுகுரு கெட்டோ. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷனுக்கு போயிருப்பாங்க, ஒரு பொண்ணை வந்து கடத்தணும் அப்படின்றதுக்காக. அந்த ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா டென்ஷனோட சேர்க்கணும். அவர் வந்து இந்த ஜுஜுட்சு ஹைக்கெல்லாம் கீழே இருப்பாரு. அவர் வந்து ஒரு லிக்விடி ஃபார்முக்கு மாறும்போது அவருக்கு ஒரு ஹியூமன் பாடி தேவை. அதுக்காக ஒரு பொண்ணை நீங்க பத்திரமா கொண்டு போய் சேர்த்துக்கடா தங்கங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 17 வயசுல காமிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சட்டோரு கோஜோ பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சாசரா அந்த டைம்லயே அவர் வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருப்பாரு. அப்போலாம் சட்டோரு கோஜோ அவரோட கண்ணெல்லாம் கட்டியிருக்க மாட்டாரு. ஆஃப்டர் இந்த டென்ஷன் மிஷன், இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு முடிவு எடுத்திருப்பாரு, இந்த மாதிரி நான் கண்ணை கட்டிக்க போறேன் அப்படின்னு. பிகாஸ் அவரோட அந்த 6 ஐஸ் ஓப்பன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கான அந்த எனர்ஜி சோர்சஸ் வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அது என்னதான் ட்ரெயின் ஆனாலும் அவர் வந்து அதை டயர்ட் ஆகாது. பட் ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய ஃபைட் வருதுன்னும் போது அந்த வேஸ்டா போயிட்டு இருக்க எனர்ஜியுமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்படின்றனால அதை சேவ் பண்ணுன்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா இவர் வந்து மோஸ்ட்லி அந்த 6 ஐஸ்க்கு வேலையே கொடுக்காத மாதிரி அதை வந்து கட்டி வச்சிருக்காரு. 17 வயசுல ஸ்டூடெண்ட் வெர்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 27 ஏஜ் ஆன அந்த ஒரு டீச்சர் ஃபார்முக்கு வந்து போயிருப்பாரு. அது வந்து 0ல நடக்கிற அந்த ஒரு சீக்வன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்ல நடந்தது தான். அப்பெல்லாம் அவர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான சாசர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரேட் அந்த ஒரு ஜுஜுட்சு ஹையை பொறுத்த வரையும் யூட்டாவோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக இருந்தால் அவருக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுப்பாரு. 0 மூவிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டரா நம்ம சட்டோரு கோஜோ வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க. லைக் ரீகான் சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீங்கை வந்து காமிச்சிருவாங்க. பட் இருந்தாலுமே அதை தாண்டி சட்டோரு கோஜோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சுகுரு கெட்டோ ரொம்பவே ப்ராப்பரா பிளான் பண்ணி அவனை வந்து வரவிடாம அந்த ஒரு ஃபைனல் பேட்டில் யூட்டாவை சிக்க வச்சிருப்பாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா சட்டோரு கோஜோ வந்தானா ஈஸியாகவே ஃபைட் முடிஞ்சிடும், அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கேரக்டரை பத்தி கொடுக்கக்கூடிய பில்டப் வந்து நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸை கிளப்பும். ஏன்னா அவங்க சொல்ற அந்த பில்டப்ஸ்க்குலாம் ஏத்த மாதிரி அவரோட அந்த ஒரு ஃபைட்ஸை பார்க்கும்போது நமக்கு எப்படி சிலுத்துரும், அவங்க சொல்றதா கரெக்ட் தான்ப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ யூட்டாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக இருந்து அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்டு அந்த 0 மூவி முடிகிற டைமில் தான் அவங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும், ஏய் நீ என்னோட தூரத்தை சொந்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. ஸோ யூட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டோரு கோஜோ அவரோட ஒரு தூரத்தை சொந்தம். இதுக்கப்புறம் தான் அவரோட 28வது வயசை வந்து நம்ம பார்த்துருப்போம். அது வந்து நம்ம யூஜி இட்டாத வரையும் அண்ட் நம்ம மெகிமி ஃபுஷிகிரோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராக இருப்பார்ல. அது வந்து அவரோட 28வது வயசுல நடக்கிறது. அதுக்கு முன்னாடி வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து யூட்டாக்கு வந்து டீச்சரா இருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்த வருஷம் தான் யூஜிக்கு டீச்சரா இருக்காரு. மோஸ்ட்லி இந்த டைம் லைன்ல இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா கதை நகரம். நம்ம யூஜி இட்டாதரையை வந்து அவர் தான் அந்த ஒரு ஜுஜுட்சு ஹைல இருந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. சுக்குனாவோட வேர்ல அவன் தான் சாப்பிட்டு இருந்தாலும் நான் அவனை பாத்துக்கிறேன், அவனுக்கு நமக்கு தேவை இருக்கு அவனை வச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஜுஜுட்சு ஹைல இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாரையும் சைலண்ட் ஆக்கி இவரை வந்து ஒரு டீச்சரா இருந்து இவர் தான் ஒரு மென்டாரா நம்ம யூஜி இட்டாதரையை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து மேல தூக்கிட்டு இருப்பாரு.
ஸோ எனக்கெல்லாம் பிளாஸ்டான ஒரு சீக்வன்ஸ் எதுனா ஜோகோ அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ஸ் ஸ்பிரிட் கூடலாம் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் ஒன்று போட்டிருப்பாரு. அதில் அவரோட அந்த லிமிட்லெஸ் பவர் என்ன, ஸோ அவரோட அந்த பவர்ஸை வந்து அவங்க இந்த இடத்துல காட்டும் போது நமக்குலாம் அப்படியே புல்லரிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபியா அண்ட் கல்லிங் கேம்ஸ். ஸோ கல்லிங் கேம்ஸில் அவர் இருந்திருக்க மாட்டார். ஷிபியா ஆர்க்கில் அவர் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு நகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிக்க வச்சிருப்பாரு ஒரு சில பேர். ஸோ அதில் வந்து சுகுரு கிட்டோட உடம்புல இருக்கக்கூடிய கெஞ்சாக்குன்னு ஒருத்தன் அண்ட் நம்ம மெகிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அப்போ நிறைய டிரான்சிகிட்டிவ் ஹியூமன்ஸை வந்து இறக்கி விட்டு மிகப்பெரிய ஒரு பேட்டிலே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது நம்ம சட்டோரோ கொஞ்சம் உள்ள பூந்து ஜஸ்ட் 0.0 செகண்ட்ஸில் ஏகப்பட்ட அந்த ஒரு டிரான்சிகிட்டிவ் ஹியூமன்ஸை வந்து அடிச்சு நொறுக்கி தூக்கி எரிஞ்சிட்டு போயிருப்பாரு. ஷிபியா ஆர்க்லலாம் அவர் வந்து ரொம்பவே பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம சட்டோரோ கோஜோவை மாட்ட வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஷிபியா ஆர்க்லேயே. அதுக்கப்புறம் கல்லிங் கேம்ஸ் ஃபுல்லாகவே நம்மளோட சட்டோரோ கோஜோவை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஒரு பாக்ஸ்லேருந்து எப்படியாவது இவர் விடுவிக்கணும்னு சொல்லி எல்லாருமே கஷ்டப்பட்டு ஃபைனலாக சட்டோரோ கோஜோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. வெளியே வரும்போதே ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை வந்து கிரியேட் பண்ணி தான் வெளியவே வந்திருப்பாரு. ஆக்சுவலாக அந்த பாக்ஸ்குள்ளே போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இயர் இதெல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ வெளியே வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லாக வந்திருப்பாரு. அந்த டைமில் அதாவது அந்த பாக்ஸ்லேருந்து வெளியே வரவங்க வந்து என்ன ஏஜ் அப்படின்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் வரும்போதே அவரோட கண்லாம் க்ளோ ஆக அவர் செம ப்ரூட்டலாக செம இன்டென்ஸாக அவரோட பாடி எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. பஞ்சஸ்லேருந்து எல்லாமே பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1-2 இஷ்யூஸ்க்கு அப்புறமே சுக்குனாக இவருக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். பயங்கரமான பேட்டிலுங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அப்படி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 சாப்டர் வந்து பயங்கரமான பேட்டில்ஸ் தான். அதில் முக்கியமாக 3 vs 1 அங்கே போயிட்டு இருக்குங்க. இங்கே ஒரு சட்டோரோ கோஜோ ஒரு ஆள், அங்கே 3 பேர். நம்ம சுக்குனா இருக்காரு, அதுக்கப்புறம் மஹோரஹான்ற ஒரு ஷிகிகாமி இருக்கும், அண்ட் அகிட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு 2 ஷிகிகாமிஸை ஒன்னா சேர்த்து ஒரு ஷிகிகாமி. இந்த ஒரு 3 பேரும் சேர்ந்து ஒத்த ஆள அந்த புரட்டு போட்டுவாங்க, நின்று சண்டை போடுவாருங்க. ஃபைனலாக அதுக்கப்புறம் தான் சட்டோரோ கோஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஜுஜுட்சு ஹையை சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் கிரேட் சாசர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த மாங்கால முடிச்சிருப்பாங்க. பட் கண்டிப்பா ஃபியூச்சர்ல வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க, வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தோணுது. அது எப்படி அவங்க என்ன பண்ண போறாங்கன்றத அப்கமிங் அந்த ஒரு மாங்காஸ் பார்த்தா தான் தெரியும். பட் இப்போ வரையுமே இவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. இதுதான் அவரோட ஸ்டார்ட் டு எண்ட் ஆர்ஜின். இப்போ இதை தாண்டி அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கக்கூடியது 2 ஸ்பெஷல் பவர்ஸ். அதுதான் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, ஒன்னு 6 ஐஸ், இன்னொன்னு இன்ஃபினிட்டி லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் வேற ஒன்றும் இல்லை, இது மூலமா அவருக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸே ஒரு ஆளை உருவாக்க முடியும். ஸ்பேஸ் மேனிபுலேஷன், ஸ்பேஸ் கிரியேஷன் அவரால் பண்ண முடியும். அந்த ஒரு ஸ்பேஸோட சென்ட்ரல் நிக்க வச்சு என்ன வேணா பண்ணுவாரு. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஜோகோ பேட்டில் அவன் கண்ணு முன்னாடி ஒரு ஸ்பேஸே கிரியேட் பண்ணி அங்க வச்சு அவனை போட்டு புரட்டி எடுத்திருப்பாரு. அந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா யூஜி டாதுரிய கையிலே புடிச்சு வச்சிருப்பாரு. ஏன்னா யூஜி டாதுரி பறந்துருவாரு அந்த ஒரு ஸ்பேஸ்ல. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் வந்து யூஜி மேல விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஒரு சைடு கையில புடிச்சுக்கிட்டே இன்னொரு கை மூலமா இவனை அட்டாக் பண்ணுவாரு. அதெல்லாம் அப்பா மாசுங்க. அதெல்லாம் இந்த லிமிட்லெஸ்ன்ற பவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி ஒரு பேரியரே கிரியேட் பண்ணும். இதன் மூலமா யார் அவர் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாலும், ஏன் அவர் கிட்ட போகணும்னு நினைச்சா கூட பர்டிகுலரா ஒரு மீட்டருக்கு அப்புறம் அவர் கிட்ட போக முடியாது. அவர் வந்து எந்த ஒரு வெப்பன்ஸ் எதுவுமே அவர் ரீச் பண்ண முடியாது. அது அவர் நினைச்சா மட்டும்தான் அதை ஓபன் பண்ண முடியும். இல்லைனா அது அவர் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். யாராலையும் அவரை தொட கூட முடியாது. தென் இந்த 6 ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐக்கான பவர் என்னன்னா, இதால வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி இதை வந்து ப்ராப்பரா எடுத்து ஒன்னா பிளெண்ட் பண்ணி அந்த எனர்ஜி அவருக்கு வந்து ரிசோர்ஸ் பண்ண முடியும். இன்னொன்னு நிறைய கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரோட இந்த ஒரு ஐஸ் மூலமாவே ஈஸியா பார்த்து டிடெக்ட் பண்ண முடியும். தென் இவருக்குள்ள அந்த பாடிக்குள்ள அதிகமான கர்ஸ்ட் எனர்ஜியை வந்து உருவாக்குறதே இந்த ஒரு ஐ தான். மோஸ்ட்லி இவர் வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் கூட இந்த ஒரு 6 ஐனே சொல்லலாம். தென் இதை சொல்ல மாட்டேனே, இவர்கிட்ட ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக் இருக்கு. தென் ரெட் அண்ட் ஹாலோ பர்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பவர் வச்சு அட்டாக் பண்ணுவாரு. தென் நியூ ஷேடோ ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் டொமைன் போடுவாரு. ஸோ அதுவும் இவரோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் பவர்னு சொல்லணும். தென் டொமைன்னு சொல்லி ஒரு அன்லிமிட்டட் வாய்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவாரு. அதில் வச்சு தான் அந்த கோஜோ வச்சு அடிச்சிருப்பாருன்னு சொன்னால அதுதான். ஸோ அதுவும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓவராலாக இந்த எல்லா பவர்ஸும்
ஒன்று சேர்ந்து தான் இந்த சட்டோரு கோஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டரா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சாசரா இந்த ஜுஜுட்சு ஹைல இருந்து ஸ்டில் இப்போ வரையுமே பல பேரால மறக்க முடியாத ஒரு கேரக்டரா இருக்காருன்னே சொல்லுவோம். செம பவர்ஃபுல். ஒரு ரிட்டர்ன் வந்தாருன்னா கண்டிப்பா சுக்குனோட வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிருவாரு. இந்த தடவை கண்டிப்பா ஒரு ரீமேட்ச் வைங்க அப்படி இப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் என்னென்னமோ தியரிஸ் எல்லாம் கிளப்பிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் சட்டோரு கோஜோ வராரா இல்லையானா. பட் ஒரு அமேசிங்கான ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் ஜுஜுட்சு கைசன்ல இருக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ்க்கான எவல்யூஷன் அதுல அடுத்து எந்த கேரக்டர் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நாளைக்கு வந்து மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.